ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து நல்ல சப்பாத்தி மாவுக்கு எப்படி நீங்கள் பிசைஞ்சு வைப்பீங்களோ அந்த மாதிரி மிருதுவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தியை செஞ்சு கொடுக்காம வேறு மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா எப்பவும் போல் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையானது பட்டரு இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நான் பட்டர் எடுத்துக்கிறேன். ஆயிலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கேரட் கூட சேர்த்துக்கலாம், இல்லை குடமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு வச்சுட்டு அதோட சேர்த்து கலந்து நல்லா அதோட போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா வதக்கணும். இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதை நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, மாவை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம பெரிய அளவில் நல்லா பெரிய சப்பாத்தியாக தட்டிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு 4 பக்கம் மடிச்சிடுங்க. அவ்வளோதான். 4 பக்கம் மடிச்சுட்டு நல்லா தண்ணி தொட்டு மடிச்சிருங்க. மடிச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு பட்டரோ தடவிட்டு இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அது நல்லா மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க, வேக விடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி இன்னொரு சைடு போட்டுக்கலாம். 2 கூட போட்டுக்கலாம். அந்த இடம் இருந்ததுன்னா 2 கூட போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக வேக வச்சு இதை எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டின்னருக்கு. இது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.